ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. அநீதியா? மாணவர்களுக்கான அநீதி. என்னது? நீட்டா? தவறு. நீட் என்னும் அநீதி இல்லை. அப்புறம் என்ன? இடஒதுக்கீடு என்னும் அநீதி. இடஒதுக்கீட்டுல அநீதியா? எங்கப்பா? இடஒதுக்கீடே அநீதி அப்படின்ற அது ஒரு குரூப் இருக்காங்க. ஆமா, அந்த குரூப்ல இருந்து ஒரு பெண், ஒரு மாணவி வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. அதை கொண்டு வந்து நூல் பாசத்தில் ஒரு நியூஸ் பேப்பர், நலம் கிடையாது, நூல் பாசமா? நம்ம நூல் பாசத்தில் ஓகே ஒரு நியூஸ் பேப்பர், அதை வந்து கடைசி பக்கத்தில் பெருசாக செய்தியாக போட்டு ஹைலைட். கடைசி பக்கத்தில் தானே போட்டாங்க. என்ன பிரச்சனை உனக்கு? பேப்பரில் இல்லை, பேப்பரில் பாமரமாக, அதாவது ரொம்ப உள்ளார்ந்தெல்லாம் நான் படிக்க மாட்டேன், சும்மா இப்படி 2 பெரட்டுன்றவன் டீ கடையில் எடுத்து திருப்பிட்டு அடுத்து இப்படி தான் திருப்புறான். அந்த இடத்துல பெருசாக போட்டிருந்தா, அதுவும் ட்வீட்டு போட்டது ஆதாரமோ அதில் வந்து இவங்க டிசெக்ட் பண்ணி பகுப்பாய்வு பண்ணி எழுதுனதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன என்ன விளைவு என்ன? அதனால அதை விபி சிங் பிறந்தநாள் அன்னைக்கு தான் நீங்கள் போடுவியா? அதனால என்ன? அதில் என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனையை தான் உள்ளே பார்க்க போகிறோம். என்ன ட்வீட் அது? அதுதான் உள்ளே பார்ப்போம். விபி சிங் தமிழ்நாட்டில் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களின் பிறந்த நாள். ஆமாம், அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த செய்தியை போடுறாங்க. தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கிற ஒரு மதிப்பு, நல்ல மரியாதை. ஆமாம், ஏன்னா நிறைய தலைவர்கள் மேடையில் பேசுகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்ப தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் எங்களோட கிட்னியை தரோம் அப்படின்னு மக்கள் கடிதங்கள் எழுதுறது. வெறும் 11 மாதமே மட்டும் ஆட்சி அமைத்த ஒரு பிரதமர் அந்த 11 மாதத்தில் ஒரு இமாலய சாதனை செஞ்சு 11 டெக்கேடு செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாம் 11 மாதத்தில் செஞ்சு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி காவலராக அறியப்பட்ட ஒரு விபி சிங் அவர்கள். கலைஞர் சொல்கிற மாதிரி கொள்கையா ஆட்சியானா கொள்கையை விட்டு பிழைக்க வேறால் பார் என்போம் அப்படின்ற மாதிரி, கொள்கைக்காக ஓபிசி மக்களின், எஸ்சிஎஸ்டி மக்களின் உரிமை கலைஞர் கொடுத்த அந்த விஷயத்தை, அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தினார். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு நீ வாழ்த்து சொல்லனா கூட போய் தொலை அப்படின்னு விட்டுடலாம். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மொட்டை கடிதாசி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த நியூஸ் கிளிப்பிங்கை போடுறாங்க. ஆமாம், நான் வந்து 97 மார்க் வாங்கினேன். 97 மார்க் வாங்கி 100க்கு 97%, 97% நான் வாங்கியிருக்கிறேன். ஆனாலே எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல. ஆனால் என் கூட படித்த மாணவ மாணவிகள்லாம் ஒரு 60% மார்க் எடுத்தவங்களுக்குலாம் கிடச்சிருச்சு அப்படின்னு மூக்கை சிந்திட்டு, ஒன்றும் இல்லைப்பா, இதே பழைய ஜென்டில்மேன் பட டெம்ப்ளேட்டு தான், வினித்து தான். ஆமாம், வினித்தாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை வந்து எக்ஸ் வலைதளத்தில் போட்டு அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நியாயத்துக்கு நீ ஒரு பத்திரிகைக்காரனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று அது கீழே போய், ஏம்மா இடஒதுக்கீடுங்கிறது இந்த மாதிரி செயல்படக்கூடியது, உனக்கு போட்டியா? அவங்க என்ன ஒரு பொண்ணு? அவங்க என்ன ஜென்ரல் கேட்டகரியா தான்? ஜென்ரல். இப்போது உனக்கு போட்டியாக வரக்கூடியவங்க இவங்க, மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு போட்டியாக வரக்கூடியவர்கள் இல்லை, அப்படியெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கணுமா இல்லையா? சரி, அதுக்கு உனக்கு மனமும் இல்லை, நேரமும் இல்லைன்னு வச்சு, அறிவும் இல்லை, உனக்கு விருப்பமும் இல்லை, ஃபுல்லாக வன்மம் தான். அதை கொண்டு வந்து நியூஸாக போடுறோன்னா உன்னை என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்படி இடஒதுக்கீட்டை வந்து அனுபவிச்சுக்கிட்டு அதோட பலன்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இடஒதுக்கீட்டோடைய விஷயத்தை, அதை அருமையை புரிஞ்சுக்காமல் இடஒதுக்கீடை அனுபவிச்சு கொள்கிற ஓபிசிக்களே பல பேர் இடஒதுக்கீடு வேணான்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. போகிறீங்க, நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம். ஏன் நம்மளுமே ஒரு கட்ட வரைக்கும் இடஒதுக்கீடை பற்றி புரிதல் இல்லாமல் வேணாதில்லை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கும் புரிதல் தெரியாது. ஸ்கூல்ல சேர்த்தாங்க, படிச்சோம், வந்தா போனோம், அவ்வளவுதான். நம்மகிட்ட இந்த உரண்டைகள் இருக்கிற கும்பல எதுவும் இல்லை. நம்ம பாட்டுக்கு போனோம், நம்ம பாட்டுக்கு படித்தோம். ஆனால் ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு அங்கங்கே ஒரு சின்ன முரண்பாடு, ஒரு சலசலப்பு இருந்துச்சு. நான் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் வரும், அப்போ அந்த அமௌண்ட்டு இப்படியே ஷேர் பண்ணிக்குவாங்க, உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு. அப்போ மட்டும் நானும் பெருசாக கண்டுக்கிட்டது இல்லை. அது ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க எல்லாருக்கும், நம்ம கம்மியாக இருக்கு, நமக்கு இவ்வளோ தான் இருக்குது, எனக்குலாம் ரொம்ப கம்மியாக வரும், இன்னொருத்தவங்க நிறையா இருக்கும். அப்போ மட்டும் சின்ன சலசலப்பு இருக்கும், மற்றபடி நமக்கு யாரையும் சின்னலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில், ஓப்பன் கிளாஸ் ரூமில் அதெல்லாம் நீங்கள் அறிவிக்கக்கூடாது, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காரு இல்லையா, பள்ளி கல்வித்துறை குறித்து முதல்வருக்கு. நம்ம கோட்சே மாமி கூட கிழிச்சு போட்டாங்களே அந்த பரிந்துரையில். இதுங்கெல்லாம் இப்போதான் அந்த அரசியல்னா என்ன,
வந்தீங்களா உள்ள? இவ்வளோ நாள் வெளில இருந்துக்கிட்டே சுவாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இப்போதான் நீங்கள் உள்ளே வரீங்க. உள்ளே வந்தோடனே இப்போ தான் கிழிச்சு விட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. அது முழுசாக படித்தா அதெல்லாம் புரியும். என்ன ஏதுன்னு படிக்காமல் நான் இதை நீங்கள் எதிர்த்து கண்ண தீர்மானம் போடணும், இல்லை நான் கிழிச்சு தெரிஞ்சுட்டு போயிடுறேன். ஆனால் நாங்கள் எவ்வளோ கிழிக்க வேண்டியிருக்கோம்? நாங்கள் 2000 வருஷமா எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு தான் இருக்கணும். அதான் எங்களுக்கு வேலை. கிழிச்சு போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் போட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஆமாம். எழுதியிருக்கிற அந்த பெண் ஐஐஎம், ஜார்க்கண்ட் ஐஐஎம்ல படிக்கிறாங்க. ஐஐஎம்னா ஐஐடியோட பெருசா? ஆமாம், ஐஐடி ஐஐஎம் எல்லாம் ஒன்று தான். சரி, இப்படி சொல்கிறாங்களே, ஐஐஎம் ஐஐடியோட நிலைமை என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நிலமைனா எந்த மாதிரி கேட்குறீங்க? நிலைமை அப்படின்னா நம்ம ஆட்கள் எவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்க? அதான் கிடையாது, அதுக்கு வாய்ப்பே ஒரு வேலையை விழிச்சாகிறது இல்லையா? 1% இருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா? அதில் 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க யார்? ஓபிசியில் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கவங்க எத்தனை சதவீதம்? வெறும் 4%. 4 தானே, 3 கூட இல்லையா? 4% தான். இதில் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க ஓபிசிக்களில் வெறும் 6% தான். நான் சொல்கிறேன், மொத்த 45 யூனிவர்சிட்டியில் வெறும் 4% தான் ஓபிசியே இருக்கிறாங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஒரு 3000 ப்ரொஃபஸர், 4 ப்ரொஃபஸர் இருப்பாங்க. இப்போது ஜென்ரல் கேட்டகரி அவங்க எத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்னா 85 விழுக்காடு இருக்கிறாங்க. மொத்தம் 45 யூனிவர்சிட்டியில் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து 85 விழுக்காடு ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க. ஓபிசிக்கள் வெறும் 4% தான் இருக்கிறாங்க. அப்படின்னா இடஒதுக்கீடு சரியாக அமல்படுத்தப்படவில்லை. அதானே? அதே தான். சரி, கேட்டால் தகுதி இல்லை, அதும்பா இது இல்லைம்பாங்க. இதே ஐஐடி ஐஐஎம், நம்ம கரக்பூர் ஐஐடி ஒரு சம்பவம். 40 வருஷமாக அவங்களுக்குள்ளே ஒரு இடஒதுக்கீடு நடத்திட்டு இருந்திருக்கானுங்க. என்ன எப்படி எந்த மாதிரி? இப்போ அதிகமாக கொடுத்தாங்களா? உள்ளேயே நாங்கள் சேர்க்க மாட்டோம். ஏகலைவன்ட்டு கட்டவரில் வாங்கினது இன்னைய வரைக்கும் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கட்டவரில் பற்றி தமிழ்நாட்டில் இப்போ இருக்க சூழ்நிலை கட்டவரில் பற்றி பேசாத. வேண்டாம் வகுந்து விடுவார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவனுங்க 40 வருஷமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கானுங்க. என்னன்னா, அங்கே பணிபுரியக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட பசங்களுக்காக 25 விழுக்காடு சீட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கானுங்க. 40 வருஷமா அது நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது அவங்களுக்குள்ள ரெக்கமெண்டேஷன் சீட். ஆமாம், அவங்களுக்குள்ளேயே அவங்க பசங்களா பார்த்து போட்டுக்கிறது. இப்போ நான் முன்னாடி சொன்ன ஜென்ரல் கேட்டகரியில் எத்தனை பர்சன்டேஜ் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, இது 40 வருஷமா ஸ்டாஃபுங்களுக்குள்ள 25% ரிசர்வேஷன் போயிட்டு இருக்கு இல்லீகலாக. இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஐஐடி ஐஐஎம்ல ஈஸியாக ரிசர்வேஷனை ஏமாற்றி உள்ள நுழைஞ்சது யாரு? ஃபுல்லாக யூஎஸ்பி கேபிள் தானே. இப்போ இந்த பெண் நியாயமாக யாரை நோக்கி இந்த கேள்வி வச்சுருக்கணும்னா, ரிசர்வேஷன் நோக்கி மூக்கு சுண்டக்கூடாது. அங்கிட்டு திரும்பி ஏன்பா இப்படி நம்ம ஆட்களையும் காலை வர்றீங்க அப்படின்னு உங்கள் வாட்டை கேளுங்க நீங்கள் இந்த கேள்வியை. சரி, இதுதான் இந்த நிலைமையாக இருக்குது அப்படின்னா 23 ஐஐடி ஐஐஎம்ஸ் இருக்குது. இதில் 22 ஐஐடிஸில் ரிசர்வேஷனே ஃபாலோ பண்ணுறது கிடையாதான். எதில்? ப்ரொஃபஸர்ஸை நியமிக்கிறதுலையே. இதில் எந்த லட்சணமாக இருக்குது அப்படின்னா, ஓபிசிக்கள் 27 விழுக்காடு போடணும். ஆமாம், ஓபிசிக்களுக்கு ப்ரொஃபஸர் 27 விழுக்காடு போடணும். ஆனால் இதெல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு இந்த கேள்வியெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? அங்கே வேலை பார்க்குறவங்க வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அவங்களுக்கு தான் ரிசர்வேஷனே பிடிக்காது. சரி, ஏன்னா ஒரு ட்ரெயினில் ஏறினோம்னா ஏசி கோச்செல்லாம் போயிட்டு இந்த தொழிலாளர் ஏறி உட்காந்துக்கிறாங்க. எங்கள் விட்டு ட்ரெயின் நான் முதல்ல வந்தேன், நான் ஏறினேன். என்னப்பா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வு புரியுதா உனக்கு? இல்லைங்க, ஏசிப்பா தனியாக புக் பண்ணணும், இது ரிசர்வ். ஏங்க நான் தாங்க முதல்ல வந்தேன், அவனுங்க தான் முதல்ல நீங்கள் ஏறி இருக்கணும், லேட்டாக தான் இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரியே இருக்கிறாங்களா நமக்கு தெரியல. சரி, ஃபில் பண்ணிவிட்டு அனுப்பி விட்ருவோம். முதல்ல வரல கொடுத்து விடுவோம். இந்த ஐஐடி ஐஐஎம்ல இவனுங்க பண்ணுற இந்த ரிசர்வேஷன் ஏமாத்துற திருட்டுத்தனத்தை தான் மெல்ல மெல்ல எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம நீட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ நீட்டுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அதான் பார்க்குறேன். தினம் கைது. ஆமாம், ஒரு கைது இல்லை, பல என்ன சொல்கிறது, பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளியே வருது. ஆமாம், ஒருத்தெல்லாம் டார்கெட் செட் பண்ணி வேலை பார்த்துருக்குறான். எவ்வளவு 700 மாணவர்களுக்கு நீட்டோடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்குறான். எப்படி 300 கோடி ரூபா டார்கெட் செட் பண்ணி 300 கோடி ரூபா நம்ம இந்த மாதம் இந்த நீட்டு சீசனில் நம்ம அடிச்சிடணும்டா. இது இல்லாமல் கோச்சிங் சென்டர் வேறு. ஆமாம், கோச்சிங் சென்டர் மோசடி தான் இன்னும் அருமை. குஜராத்தில் கோத்ரா, எந்த கோத்ரா? கோத்ராவா? நம்ம ஃபேமஸ் ஆனாரு ரயில் எரிப்பு அந்த பகுதியில் மகாவீர் பிரசாந்த் சர்மான்ற ஒரு நபர்
இவர் வந்து ஒரு ஸ்கூலில் முதல்வராக இருக்கிறாரு, ஜெய் ஜலராம் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து நீட் பரீட்சை எழுதக்கூடிய எக்ஸாம் சென்டராக இருக்குது. அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு போட்டு வச்சுக்கிறது. எப்படின்னா, நீங்கள் தெரிஞ்ச பதிலை மட்டும் எழுதுங்க, தெரியாத பதிலாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நீங்கள் விட்டுருங்க. நாங்கள் வந்து சேப்பங்கு நீலங்கு கருப்பங்கு வச்சுப்போம், நாங்கள் நீலங்க வச்சு எழுதிக்கிறோம், நாங்கள் நீலங்கில் வச்சு எழுதிக்கிறோம். இப்படி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா வரைக்கும் இந்த பரீட்சைக்கு மட்டும், அதாவது இந்த வருஷம் நடந்த பரீட்சைக்கு மட்டும் 3 கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கிறான். இதால் கையும் களவுமாக மாட்டியிருக்கிறாரு. இப்போ இதில் நீட்லேருந்து இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்குது, இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது கோர்ட்டில் அப்படின்னு எந்த போலீஸ் கேட்குது? குஜராத் போலீஸ் கேட்குது. யாருக்கிட்ட? என்டிஏ கிட்ட. என்டிஏனா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த முகமை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி நினைச்சேன். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியன் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து என்ன பண்றது? தப்பு. என்டிஏனா அது அர்த்தம் கிடையாது. நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அலையன்ஸ். ஓகேவா? அதனால நீங்க வந்து அப்படிலாம் நினைச்ச கூடாது. இதுல இந்த என்டிஏட்ட போய் அவங்க கேட்டிருக்கிறாங்க. யாரு? குஜராத் போலீஸ். குஜராத் போலீஸ் கேட்குது, அந்த ஆதாரத்தெல்லாம் கொடுங்க, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்துருக்குறோம், இதனால் அப்படியே போட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளலாம், மாணவர்களுக்கு வந்து ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கலாம்னு. இது குஜராத் போலீஸ் கேட்குதுங்கிறதே பெரிய சிரிப்பு. அதை கேட்டதுக்கு என்டிஏ வந்து இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. இதை குஜராத் கோர்ட் வந்து கேள்வி கேட்டிருக்குது. ஏன்பா போலீஸ் கேட்டே நீ ஆவணத்தை கொடுக்க மாட்டேங்கிறே, எதனால் அப்படின்னு. இப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏற்கனவே வந்து சிதம்பரம் சொல்கிற மாதிரி இது நோ டேட்டா கவர்மெண்ட் தான், எதை கேட்டாலும் டேட்டா இல்லைன்றவாங்க, இல்லை எரிஞ்சு போச்சுன்றவாங்க. இப்போ எந்த பில்டிங் எங்கே எரிய போகுதுன்னு தெரியல, என்ன பதில் சொல்கிறாங்கன்னு தெரியல. இவரு நம்ம டென்சன் நுண்டிசல் ஒரு மீன் இவரு என்ன ட்வீட் யோகி ஆதித்யநாத் அவர் ஒரு சட்டம் போட்டிருக்காப்புல, வினாத்தாள் கசிவு இனிமேல் ஏற்பட்டால் இந்த மாதிரியான வந்து இல்லீகலான விஷயங்களை நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் ஆயுள் தண்டனை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இனிமே வர்றோம். இதுக்கு முன்னாடி பண்டைகளுக்கு என்ன தண்டனை? அதுக்கு பதில் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். அது எங்களுக்கு பதில் தெரியாது. ஏன்னா மாற்றவன் பூரா வந்து குஜராத்தில் இருக்கவனா இருக்கிறான். இதில் இந்த ஆளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாருங்க. இவன் வந்துட்டு ஸ்கூலில் தான் வந்து எக்ஸாம் சென்டராக இருக்குது. ஜார்க்கண்ட்லேருந்து பரீட்சை எழுத போகிற நீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள்ட்டையும், ஒடிசாலேருந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள்ட்டையும் பர்சனலாக பேசுறது. நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணுங்க, நம்ம எக்ஸாம் சென்டர் சூஸ். அதாவது சில புடுங்கிகள் சொன்னுச்சு நீட் ஆரம்பிக்கும் போது, இது வந்து ஏழைகளுக்கான ஒரு திட்டமாக இருக்க போது, ஏழைகள் நிறைய பயன்பெறுவாங்க, அரசு உதவி அரசு பள்ளியில் படிக்கிறவங்க நிறைய பயன்பெறுவாங்க அப்படின்லாம் புரட விட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா லட்சம் கோடியில் புரண்டுகிட்டு இருக்குது. ஏழை மாணவர்கள் உள்ளே போகவே முடியல. முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளே போக முடியல, கிராமப்புற பள்ளி மாணவர்கள் உள்ளே போக முடியல. இவ்வளோ கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது. முழுக்க பார்ப்பனியத்தின் அடிவடியில் இருக்கிற பணக்கார முதலாளித்துவ விஷயமா போயிடுச்சு நீட்டுங்கிறது. இதை எதிர்த்தெல்லாம் நம்ம ஆளுங்க போராட மாட்டாங்க. இதை பற்றியே பேசுறது இல்லை. இதுக்கெல்லாம் கருப்பு சட்டை போட மாட்டீங்க நீங்கள். அன்னைக்கு நீங்கள் கருப்பு சட்டை போட மாட்டீங்க. அதை பற்றியே நாங்கள் பேச மாட்டோம். அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதை கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா இதுதான் வந்து நீட்டு பரீட்சை, இந்த பரீட்சையை கொண்டு வந்தது யார் தெரியுமா? காங்கிரஸ். அப்போ கூட இருந்தது திமுக அப்படின்னு சம்மந்தமே இல்லாத பரீட்சையை பேரை கொண்டு வந்து மாநாட்டிலேயே சொல்லுவோம். அதுக்கு எங்கள் அண்ணனும் சில இலைகளெல்லாம் சுவைச்சிட்டு எழுதியும் கொடுப்பாரு. ஒன்றும் இல்லை. நன்றிங்க நீ செஞ்சு தரணும், நீ செய்யணும். இன்னைக்கு இல்லைன்ட்டாப்புல அந்த அம்மா செய்ய முடியாது, நீ கிளம்பு. யாரு? அவங்க அம்மா பிரேமலதா அவர்கள். ஏன்டா என் புருஷன் வந்து அந்த கேள்வி கேட்ப, நீ வந்து வண்டையா கேட்ப, ஸ்டேஜில் கேட்ப, நீ அவனாம்ப இவனாம்ப என்ன தெலுங்கம்ப டிமிக்கிரி பண்ணுவ நீ. அது மிமிக்ரி பாருங்க. லேட்டஸ்ட் வாய்ஸ். நீ பழைய எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நிறைய வயசு இருக்கு. அவனு 20-30 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்தவர். ஆரம்ப ஸ்டேஜ் என்ன, மிடில் ஸ்டேஜ் என்ன, கடைசி ஸ்டேஜ், எல்லாருக்கும் நிறைய வாய்ஸ் இருக்கும். நீ வந்து கடைசி நேரத்தில் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த வாய்ஸ் எடுத்து பேசுற நீனு, உனக்கு இவங்களுக்கு கெப்புறம் இருக்கும். அதுவும் எல்லாம் மானத்தை விட்டு வந்து என் வாசலில் உழுவல, நான் உனக்கு ஓட்டுக்கு கொடுப்பேன். அவனுக்கு வெளியே போட அயோக்கியராஸ்கள்னு சொல்ல முடியாமல் ஓட்டு கிடையாது. சாரி பிரதர். சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிச்சு. அது அந்த மாதிரி இன்னொன்று வேற சொல்லியிருக்கு. யாருக்கும்னா யாருக்கும் கிடையாது அப்படின்னா
யாருக்கு ஆதரவு கிடையாது. ஆனா ஆமா அதிமுக கூட்டணியில இருக்கிறதா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். சொல்லாட்டி போட மாட்டாங்களா? ஆமா இல்ல அதிமுக கூட்டணியில இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கோம். அதிமுக ஆர்ப்பாட்டத்துல போய் உட்காந்துட்டு இவங்க அதாவது இப்ப பிரேமலதா அவர்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த வாக்காளர்கள் யாருக்கும் ஒருத்தருக்கு போட தான் போறாங்க. இன்னொன்னு அது ஒரு டீசென்சி. அது வந்து இவங்க சொல்லனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, அது ஓட்டு விழுந்துடும். இந்த இந்த லூசு போய் கேட்டுச்சு பண்ணி, நான் என் காட்டை வித்தாலும் விற்பேன், என் நாட்டை காட்டை வித்தாலும் இருப்பேன், வீட்டை வித்தாலும் இருப்பேன், ஒருபோதும் என் தன்மானத்தை நான் நிற்க மாட்டேன்னு வித்து விட்டாப்புல சொல்லிட்டு அடுத்த வரியில வித்துட்டாரு. அப்புறமா அந்த அம்மா சரிம்மா வித்ததுதான் உனக்கு ஓட்டு கிடையாது நீ கிளம்புட்டாங்க. இது இதெல்லாம் வியாபாரமே ஆகாது அப்படின்ற இதெல்லாம் இதுக்காகலாம் ஓட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல யோகி வந்து சட்டம் போட்டார் 1 கோடி ரூபாய். இப்ப இந்திய யோகி யாரு தெரியுமில்ல? யாரு? அண்ணன் சமுத்திரகனி பாராட்டின ஒரு முதலமைச்சர் அவரு. சரி சரி ஒன்றும் சொல்றாப்புல இல்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து ஒரு மேப் போட்டிருக்காங்க, எந்தெந்த மாநிலத்தில் எங்கெங்க பேப்பர் லீக் நடந்திருக்குது அப்படின்னு. இப்போ அந்த மேப் வந்து போடுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை லட்சம் கேண்டிடேட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. பேப்பர் லீக்கால கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோதானே. அதாவது 12 கோடி மக்கள் தொகை 12 கோடி மக்கள் தொகையில 19 லட்சமா ஒரு மேட்ரா அப்படின்னு பேசுவாங்க சங்கி பேலுவோம். இப்போ இதுக்கு நீங்க கேட்ட அதே கேள்விதான். என்னது? சரி இனிமே நடக்கா, இனிமே நடந்தா 1 கோடி ரூபா, இனிமே நடக்காது அப்படின்றீங்க. இது வரைக்கும் நடந்த இந்த 19 லட்சம் பேருக்கு என்ன பதில்? அவங்க வாழ்க்கையில் என்னது வருது? அவ்வளோதான். அதே தான். இப்போ இந்த ஐஐடி ஐஐஎம் மாடல் இருக்குது இல்லையா, இந்த ரிசர்வேஷனை தின்னு செரிக்கிற ஐஐடி ஐஐஎம் மாடல் கூட்டம். இந்த கூட்டம் இதை எங்க கொண்டு வராங்கன்னா நீட்டுக்கு கொண்டு வராங்க. எப்படி அப்படின்னா இந்த நீட் ஸ்கேம், நீட்டே பெரிய ஸ்கேம், அதைத்தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நடந்த நீட் ஸ்கேம் எந்த லெவலில் பெரிய தெரியுமா? நீட் அதாவது நீட்டே விளக்குங்கடானா, நீட் ஆரம்பிச்சு அதில் கொண்டு வந்து குளறுபடி பண்ணி அதில் ஊழல் பண்ணி நீட்டில் நடந்த குறைபாடுகளையும் குளறுபடிகளை அங்கே தீர்வு செய்கிறோம். தீர்த்து வைக்கிறவங்களுக்கு வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு கூத்து என்னன்னா, இவர் எம்பி வில்சனு, பிரசாந்த் பூஷன்லாம் நேரத்துல இருந்து ட்வீட்கள் போட்டு அதை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த என்டிஏன்னு இருக்குது இல்லை, அதுவே வந்து கவர்மெண்ட்டோடதே இல்லையா. அவங்க வந்து அவங்க வந்து ஒரு சங்கத்துக்கு கீழே தான் அதை வந்து பதிவே பண்ணியிருக்கிறாங்களாம். இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் சங்கம், அசோசியேஷன்ஸ், அந்த மாதிரி அசோசியேஷன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கீழே தான் இதையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை முகமைன்னே நீங்கள் சொல்லக்கூடாது, இதை வந்து ஒரு சங்கம்னு தான் நீங்கள் அறிவிக்கணும். ரெண்டாவது இப்போ யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வு முகமைகள்லாம் இருக்குதுல்ல, அதுக்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு சில விஷயங்கள் செய்வாங்க. அப்படி எந்த விஷயமும் இதுக்கு கீழே பதிவு பண்ணப்படலை அப்படின்னு எம்பி வில்சன் இன்னைக்கு தெளிவாகவே கேஸை போட்டு காலி பண்ண வேண்டியதானே. அப்புறம் என்ன ட்விட்டரில் பேசிட்டு 2 பேரும் போய் கேஸை போட்டது காலி பண்ண சொல்லுவாங்களே. புரிங்க, நேற்று தானே எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கிறார் ராகுல்ஜி, அடுத்து அதையும் செய்வார். தலைவன் எவ்ரி செகண்ட்ல கேட்சப் பண்றாங்க. இப்பெல்லாம் எவ்ரி செகண்ட்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாப்புல. பாத்தியா அந்த தவாலிக்கு பின்னாடி நிற்பாரு, அவருக்கு பின்னாடி நின்ன ஒரு வழக்கு வச்சு வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆயிட்டாப்புல. செகண்ட்ல ஸ்கோர் பண்ணிட்டு போறாப்புல. அதாவது கடந்த 10 வருஷமா ஒரு ஆள் நடிக்கிறதே பார்த்துட்டு ஒரு மனுஷன் இயல்பா இருக்கிறத பாக்குற போது ஒவ்வொருத்தனும் குஷியாயிடுறான். இது ஒரு புதுசு நல்லா இருக்கு போது, ஒருத்தனும் குஷியாயிடுறாங்க. இல்ல இந்த மாதிரி நடிச்சா பரவாயில்லையே. அதாவது நடிக்கிறதாவது மனுஷனுக்கு மனுஷன் சமமா இருக்கிற மாதிரி நடிச்சா கூட நல்ல விஷயம் தானே. நீ என்ன பண்ற, தள்ளிடம் கேமரா அப்படிலாம் கிடையாது, பிடிச்சே தள்ளி விட்டுறது. காமெடி இல்லடா. ஒரு இதுல சாமி கும்பிடுற கீழே விடுறாப்புல தாம்பளத்தில் இருக்குது, நவுத்தி வச்சாம தலைவன், அதை நவுத்தி வச்சுட்டு பல இடத்துலலாம் சைகை தான். அவன் இல்லைன்னா அடுத்த வாட்டி செக்யூரிட்டி எல்லாம் இருக்க மாட்டான், அவுட். உனக்கு இமையறிந்து செயல்படாம நீ எதுக்கு செக்யூரிட்டி போர்ஸ்ல நீ இருக்கிற? கிளம்பு. என் கூட இருக்கணும்னா பாதுகாக்கிறது முக்கியம் இல்ல, மறைக்காம நிக்கணும். அவர் கூட இருக்கிறது 2 விஷயம் தான். என்ன சொல்லு? என்னது? போட்டோகிராஃபரா இருக்கணும். போட்டோகிராஃபர் செக்யூரிட்டியோட தேவை கிடையாது, நீ போட்டோகிராஃபரா இல்ல வீடியோகிராஃபரா, அவ்வளவுதான். யாராவது ஒருத்தர் தான், இல்ல மற்றபடி எதுவும் எனக்கு தேவையில்லை. யாராக இருந்தாலும் ஒரே புஷு தான். இப்படி இருக்கிறப்ப இந்த நீட் ஸ்கேம் ஒன்றும் புதுசாக பண்ணியிருக்கானுங்க. எப்படின்னா முதல்ல நீட்டெல்லாம் ஏதோ புதுசாக ட்ரை பண்ண மாதிரியே பேசுகிற. நீட் எல்லாம் புதுசாக ஊழல் பண்ணியிருக்காங்க. நீட்ல புதுசா இன்னொரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஊழல் மெத்தடா? ஊழல் மெத்தட் என்னது? இப்போ இந்த 300 கோடி ரூபாய் டார்கெட் செட் பண்ணி பேப்பர் லீக் பண்ணி ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு நீ தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் பதில் சொல்லு, தெரியாதான் நான் எழுதிக்கிறேன், இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, பாஸ் ஆகி டாக்டரை படிச்சுக்கிட்டு இருப்பான்ல அவன் திரும்பி எழுதுறான் நீட்டை. ஏன்னா நீட்ல அப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கு. நீங்க எத்தனை தடவை வேணா நீட்
அரியர்லாம் கிடையாது. நீங்க சும்மா எத்தனை தடவை எழுதிக்கிட்டே இருக்கலாம், எழுதி பார்க்கலாம். எனக்கு புரியல. எனக்கு எழுதி பழகலாம். இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் வந்து கையெழுத்து எழுதி பழக சொல்லுவாங்க. இல்லை பாஸ் பண்ணி தானே டாக்டர் ஆகிறான். ஆமாம், அப்போ திரும்ப நீட் எழுதுறான். அப்படி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எத்தனை முறை வேணா நீட் எழுதலாம், நான் எழுதுவேன். நியாயம் வேணாம், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லுங்கடா டே. இதெல்லாம் ஒரு பரிச்சனை. இதுக்கு தான் இத்தனை வருஷமா சங்கிங்க முரட்டு மட்டும் கொடுத்துட்டு இருந்திருக்கானுங்க. எழுதி என்ன பண்ணுறதுன்னா, ஒரு கவுன்சிலிங்கில் மார்க்கும் வாங்கிடுறது, கவுன்சிலிங்கில் லிஸ்ட் ஆகும். அப்போ ஆந்திராவில் ஒரு பகுதியில் குறிப்பிட்ட காலேஜை இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்களாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், 2வது ரவுண்டுக்கு இந்த தடவை வாங்க, உங்களுக்காக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். 2வது தடவையும் இங்கே போய் அட்டன் பண்ணுறது இல்லையா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்டிஏ வந்து உனக்கு ஃபைன் போடலாம். நியாயமாக நீ என்ன பண்ணியிருக்கணும், அதை வேக்கன் பண்ணிட்டு அந்த இவனை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அந்த சீட்டை சர்க்குலேஷனில் விட்டு அடுத்த கவுன்சிலிங்கில் வர்ற நியாயமாக படித்து மார்க் வாங்கணும்னு கொடுத்துருக்கணும். என்ன பண்ணணும், அதை பண்ணாமல் உனக்கு ஃபைன் 2-2.5 லட்ச ரூபா ஃபைன் கட்டு அப்படின்னு அந்த மாணவருக்கு ஃபைன் போட்டுறது. அதாவது வரல ஒரு வர்றதுனால அபராதம் போட்டு வச்சிருக்காங்க, அபராதம் போட்டு கொடுத்துறாங்க, சீட் அப்படியே இருக்குது, சீட் அப்படியே கொடுத்துறது இருக்கு. அந்த அவர் அபராதத்தையும் சங்கத்தில் கட்டிடுறது. கட்டிட்டு இப்போ அந்த சீட் அவர்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி ஒரு படிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இதுக்கு தனியாக புரோக்கர்ஸ் இருக்காங்களாம், அவங்கள்ட்ட போய் ஒரு 2 லட்ச ரூபா புரோக்கருக்கு கொடுத்துட்டு கமிஷன் கொடுத்து இப்போ இந்த சீட்டை விற்று கொடுங்க. இந்த சீட்டை 10 லட்சம் 15 லட்சம்னு ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு வித்துறானுங்களாம். இப்போ முதலீடு எவ்வளவு, 4 லட்ச ரூபா. சீட் எவ்வளவு விற்குது, 10 லட்சம் 15 லட்சத்துக்கு 10 லட்சம் லாபம். நல்ல பிசினஸ் இருக்க போகுது. இப்போ இதன் மூலமா சீட்டு விற்பனையே நடக்காது, கட்சிக்காரர்கள் நடத்தும் காலேஜ்ல தான் சீட்டு பேரம் நடக்குது. பேசி அயோக்கிய பயல்கள் எங்கே அப்படின்னு கேக்குறீங்க தானே? ஆமா, அப்படிதான் கேட்கிறேன். இதுக்கு முரட்டு முட்டு கொடுத்தாரு அண்ணாமலை. ஏழை மாணவர்கள் இதனால பயன்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பிரஸ் மீட்டு போட்டு அமர் பிரசாத் கல் 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 அப்படின்னு. இப்போ அவன்லாம் வந்து பதில் சொல்லணும் இருக்கு. இல்லை, நீட்டுக்கு ஆதரவாக பல மூதேவிகள் ஆளை காணுமே, எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலையே, எங்கே போய் வந்து நட்டு நிற்குன்னு தெரில. ஏன் போன முறை வந்து இந்த அப்பா பையன் 2 பேர் இறந்து போனாங்களே சென்னையில், பல்லாவரம் பக்கம். ஆமாம், அந்த பையன் இறந்து போனப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து பேசினார். ஏன் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பணம் இருக்குது, எங்கள் அப்பா 25 லட்ச ரூபா கட்டி எனக்கு வந்து சீட்டை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ நீட் வந்ததுக்கு பின்னாடி காசு கொடுத்து சீட்டு படிக்கிறோம் எக்ஸாம்பிள். ஆமாம், அந்த பையனே எக்ஸாம்பிள். அவன் மேடைக்கு மேடை போட்டு ஏன் இந்த திமுக போராட்ட மேடையில் வந்து பேசினார்ல. ஸோ இப்படியாக தான் இருக்குது இவனுங்க. பொதுவாக இவங்களுக்கு இருக்கிற ஒரே அஜெண்டா என்னன்னா, நம்ம படிக்கக்கூடாது. அதேதான், நம்மவர்கள் படிக்க வந்துடவே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாது, படிக்கவே வந்துடக்கூடாது. என்னென்ன வகையில் அது, அதாவது அதுக்கு பிறகு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி விதவிதமாக திட்டம் போடலாம், அதுக்கு எப்படி பரீட்சைகளை கொண்டு வரலாம், அதுக்கு யூஸ் பண்ணுறத 4 பேர் நல்லா இருக்கணுங்க தான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மூளையை. இப்போ இதை வந்து இந்த பொண்ணு பேசுகிறதோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஐஐடி ஐஐஎம்களில் வந்து இடஒதுக்கீடுனால தான் எனக்கு வாய்ப்பு பறி போகிறது அப்படின்னு மூக்கு சிந்துறதும், இதே ப்ராசஸில் ரிசர்வேஷனே கொடுக்காம இவங்க ஒரு கூட்டம் மட்டும் உட்காந்துக்கிறதும், அதே ஃபார்மெட்டை தான் கொண்டு வந்து நீட்டுக்கும் இவங்க வைக்கிறாங்க மறைமுகமாக. இவனுங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு ரிப்பீட்டர் கோர்ஸ்லாம் போட்டு படிக்காத அளவுக்கு பணம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம லைஃப்லேயே வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முடியாது. அப்போ அடுத்த படிப்பை நோக்கி நம்மளை தள்ளுற வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இதே ஐஐடி ஐஐஎம்களில் கடந்த 5 வருஷத்தில் பார்லிமெண்ட்டில் இவங்க சொன்ன டேட்டா கிட்டத்தட்ட 25,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸு குவிட் பண்ணியிருக்கிறானுங்க, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வெளில போயிருக்கிறாங்க. ஏன் இந்த ஓபிசி ரிசர்வேஷன் அந்த பேர் தான். ஆமாம், ரிசர்வேஷன் வந்து இப்போ அமல்படுத்தப்படலை, கேஸில் இருந்துச்சு அந்த டைம் தானே சொல்கிற. இது வந்து நார்மலாகவே கடந்த 5 வருஷத்தில் இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த ஓபிசிகளுக்கு 27% ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதுவே 27%. ஆமாம், 27% ரிசர்வேஷன் அதையே கொடுக்காம அதான் அது கேஸ் நடந்துருச்சு, அதனால் அப்ளை பண்ணல. அதில் வந்து 30,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பாதிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, நான் சொல்கிற டேட்டா என்னன்னா, கடந்த 5 வருஷத்தில் 25,000 ஸ்டூடெண்ட்ஸு ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு அங்கே படிக்க முடியாமல் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிருக்காங்க. டிஸ்கண்டினியூ. ஆமாம், சாதி ரீதியான ஒடுக்குமுறை அங்கே நடக்குது. அங்கே வந்து டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் சாதி ரீதியான ஒடுக்குமுறை பண்ணுறாங்க அப்படின்னு சிறுபான்மையின மக்கள் ஓபிசி எஸ்சிஎஸ்டி 25,000 ஸ்டூடெண்ட் ஒரு நாடு முழுக்க. அப்படின்னா இன்னொரு இது இருக்குது, இந்த ஓபிசிக்கான அந்த ரிசர்வேஷன் கேஸ் நடத்தப்ப அந்த பீரியடில் மட்டும் 30,000 பேர் மெடிக்கல் சீட்டு வீணாக இருக்குது. 30,000 மெடிக்கல் சீட்டு வீணாக இருக்குது. அப்போ
30,000 மாணவர்கள் படிக்க முடியாமல் போயிருக்கிறாங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கல. 1950 இவங்களோட திட்டம் இதாக தான் இருக்குது. செண்பகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை 1950 இதே மாதிரி தமிழ்நாட்டில் கேஸ் கொடுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீடு முறையினால என் மருத்துவ படிப்பு பாதிக்கப்படுது அப்படின்னு. அப்போ வந்து வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ஓபிசிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு இந்த இடஒதுக்கீடு முறையால் தான் எனக்கு வந்து தகுதி இருந்தும் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, அதனால் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடை ரத்து செய்யணும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து வாதாடுறவர் யார் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனை இயற்றுறதுல ஒரு ஆளாக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி அவர் தான் வந்து வாதாடுறாரு இந்த பெண்ணுக்காக. வாதாடி அந்த வருஷம் வந்து இடஒதுக்கீடையும் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம பெரியார் வந்து முதல் சட்ட திருத்தத்தை நோக்கி போராட்டத்தையும் அப்போ வந்து செயல்படுத்துகிறாரு. அதுக்கு பின்னாடி அந்த சட்ட திருத்தம் நடந்தது. அது வரலாற்று நிகழ்வுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இவனுங்க ஆரம்பத்திலேருந்தே நம்மளை ஒதுக்குறதுல, நம்மளை படிக்க விடாமல் பண்ணுறதுல தான் நோக்கமாக இருக்கிறாங்க. அதுக்காக தான் நீங்கள் சொன்ன மாதிரி டிசைனாக திட்டத்தை போடுறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு விஸ்வகர்மா யோஜனாங்கிறதோ நீட்டுங்கிறதோ இது எல்லாமே வந்து நம்மளை படிக்க விடாமல், நம்மளோட உரிமைகளை பெற விடாமல் அவங்க பண்ணுறது தான். அதனால் இடஒதுக்கீடு என்பது தான் நம்ம உரிமை, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அது. அதனால் இந்த மாதிரி யாராவது இடஒதுக்கீடு எதிராக ட்வீட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பேப்பரில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்பிலாம் ஏமாற வேணாம். அந்த பாப்பாவுக்கு நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம், நீங்கள் கொள்ளாடியில் உழுவுறதுல ஒன்றும் பிரோஜனம் இல்லை, கோயிலடியில் போய் விழு. அவ்வளோதான். நைஸ் பஞ்சு. இன்னொரு மேட்ரு, இந்து தமிழ் திசையில் பேப்பர் விற்கும்போது நூல் கட்டி விற்காதீங்க, திருப்பி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும்.